வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சீவன் சிவலிங்கம். நமக்குள்ள அறிவா இருக்கிறது இறைநிலை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ சீவனே சிவலிங்கம் அப்படின்னா இறைநிலை தான். அதாவது பஞ்சபூத கூட்டு தான் இந்த உடல். அப்போ விண்களின் கூட்டு எல்லாமே. விண்ணுக்குள்ளே இருக்கிறது என்னது? இறைத்துகள். அது இறைநிலை, ஈத்தர் அப்படின்னு அழகான மகரிஷி சொல்லுவான். அந்த தன்மை நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம முழுமையாக உணரணும் அப்படின்னா நமக்குள்ள அறிவாக இருக்க இறைநிலையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக நீக்கமர எல்லாம் நிறைஞ்சிருக்கு. பிரபஞ்சத்தன்மை எல்லாமே நம்முள் அடங்கி இருக்கிறது. நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. நமக்குள்ள வர இன்ப துன்பங்களை சமாளிக்கக்கூடிய தைரியம், அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை எல்லாமே இறைநிலை நம்மளுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ அதை எந்த அளவு நம்ம புரிஞ்சிருக்கோம், நம்மள்கிட்ட வர துன்பங்கள் எல்லாமே நம்மளோட பதிவுகள் நம்மளை விட்டு அகலுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்குள்ள இந்த ஜீவனை இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமே நம்மளோட பதிவுகளை நமக்கு சரி பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்க பழகுவோம். அதான் நம்ம குரு அழகாக சொல்லுவான், உடலிலே நோய், உள்ளத்தில் கலங்கம், மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். எல்லாத்தையும் நம்ம கடந்து வரணும் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்குள்ள அறிவாக இருக்க இறைநிலையை உணராமல் தெளிவு, அறிவில் தெளிவு அடையாமல் நம்ம எந்த விஷயத்தையுமே கடக்க முடியாது. அப்போ தெளிந்தார்க்கே சீவன் சிவலிங்கம் திருமூலர் சொல்லிட்டார். அப்போ எந்த அளவு நம்ம ஒரு தெளிவு நிலையை நாம் உணர்கிறோமோ, நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவு தான் நமக்குள்ள அறிவாக இருக்கிறது, நமக்குள்ள உயிராக குடிக்கொண்டு இருக்கிறது இறைநிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சிவனை வெளியில் தேட வேண்டாம், நமக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். அதுக்கு தான் மகரிஷி நமக்கு வாழ்க்கை தத்துவத்தில் 12 படிநிலையில் அறிவு நிலை படிகளில் கடைசியாக கொண்டு போய் மகரிஷி வச்சுட்டான். அறநெறி வாழ்க்கை, மனுஷன் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து அறிவு நிலைப்படியில் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். அந்த நம்பிக்கை தான் நமக்கு பக்தி மார்க்கம். நம்ம இறைநிலையை உணராதவரையும், நம்ம மனவளக்கலைக்குள் வராதவரையும் சிவனை வெளியில் தேடிக்கொண்டிருந்தோம். இறைநிலையை வெளியே போய் நம்ம பூஜிச்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலை அப்படின்னு எப்போ நம்ம பக்தி மார்க்கம் கடந்து ஞான மார்க்கம் நம்ம வந்துட்டோமோ, விளக்கம் நமக்கு எப்போ அந்த தெளிவு கிடச்சிச்சோ, நம்ம சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு எப்போ நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சோ அப்போவே நம்ம விளக்கம் பெற்றுட்டோம். அப்போ அந்த முழுமை பேர் அப்படிங்கிறத நம்ம எய்தணும் அப்படின்னா நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலை அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்மளை நம்ம கடந்து போக போக பழகணும். இந்த ஜீவன், இந்த உயிர் இறைநிலையின் படைப்பே, இறைநிலையோட தன்மாற்ற சரித்திரம். அதுதான் சீவன் சிவலிங்கம். நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலையே. வாழ்க வளமுடன்.